இப்போது நெட்டு கிளாத்து வச்சு அடித்து திருப்புறது இப்போ ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு. அதில் வந்து லைனிங் வச்சு திருப்பியும் அடித்து 2 வேலை பார்க்குற மாதிரி யோசிக்கிறாங்க, பண்ணுறாங்க. எனக்கு ஒரு ஐடியா, அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கனக்குள்ளே பூரா அவங்க வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, அடித்து திருப்புறதில் இந்த செயின் தையல்னு சொல்லி போட்டிருந்துருப்பாங்க. ஆனால் இந்த டிசைனில் வந்து ஃபுல்லும் பாசி தான் இருக்குது. அப்போ நம்ம இதில் வந்து ஒத்த நெட்டுக்காலில் வச்சு அடித்தாலுமே இங்கனக்குள்ளேயும் பாசி வருது, நம்மளால் இது பண்ண முடியாது. எனக்கு அதில் ஒரு ஐடியா, அது என்ன பண்ணினேன்னு பார்த்தீங்கன்னா, இதை மாதிரி வச்சுட்டு இந்த அளவுக்கு தையலை போட்டு அதை திருப்பிட்டோமா, திருப்பின பிறகு இது இங்கனக்குள்ளே இப்படி வருமா, இது வந்தால் இப்போ நம்ம இங்கனக்குள்ளே உள்ளதை தான் நம்ம எடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, எந்த இடத்துக்குலாம் பாசி வருது அப்படிங்கிறதுல இப்போ நான் இங்கனக்குள்ளே தையல் இது மார்க் பண்ணியிருக்கேன். எந்த இடத்துக்கு அங்கிட்டு நம்ம திருப்பணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்கேன். நெட்டு இருக்கிற அளவுக்கு, எந்த அளவுக்கு நெட்டு இருக்கோ அந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணின பிறகு இதில் துணியை வச்சு அடித்து திருப்பணும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதுக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு இது, இப்போ தான் நானுமே இது முயற்சி தான் பண்ணுறேன். கரெக்டு வருமானு தெரியலை, தச்சு பார்த்தா தான் தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். எங்கன தையல் வருதோ நான் மார்க் பண்ணனோ அங்கனது ஒரு தையல் போடுறேன். நான் இப்போ தையல் போட்டேன்னா சுற்றி வர போட்டிருக்கேன்னா அதில் இருந்து என்ன செய்ய போகிறேன்னு பாரு. ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி கட் பண்ணுறேன். இந்த கார்னரில் பூரா நீங்கள் வெட்டி விட்டுக்கிறேன். இதை இப்படி உள்ளுக்க மடிச்சு விட்டுறேன். விடவா, இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை உள்ளுக்க மடக்கி விட்டுறணும். இதை விரித்து விட்டுட்டு உள்ளுக்க மடிக்க விட்டுருக்கேன். பார்க்குறேன், தச்சுட்டு உங்களுக்கு பார்க்க எப்படி வந்திருக்குன்னு தெரியலை, பார்க்கலாம். கீழே விலகாமல் இருக்கிறதுக்கு கீழே என்ன பண்ணிடுங்க, ஒரு தையல் தச்சுருங்க.
நெட்டு தெரியல பார்த்தீங்களா? இதை வந்து இன்னும் கொஞ்சம் குறிச்சதில் மார்க் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதையும் மடக்கி அடிச்சிட்டோம்னா இது கரெக்டாக வந்துடும். மேலும் கீழும் தெரியலை பாருங்கள். இதுலேயும் பாருங்கள், எந்த இதில் ஒரு 2-3 இடத்துல நம்ம லைனிங் கொடுத்தாலே போதுமானது தான். ஒரு 2-3 தையல் போட்டாலாம். இது அதை விடையும் இன்னொன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போடுறவங்க இந்த ஒரு லைனை மட்டும் போடாமல் விட்டுருந்தீங்கன்னா நம்ம இதில் சுற்றி ஒரு தையல் எம்மிங்கே பண்ண வேண்டாம். நம்ம சுற்றி வர அடித்த பிறகு நீங்கள் ஒரு செயினை மட்டும் நீங்கள் இதில் கோர்த்து விட்டுக்கலாம். நம்ம ஆரி போட்டு தைச்சி கொடுக்குறவங்களுக்கு இது யூஸாக இருக்கும். ஆரி ஒரு இடத்துலையும் தைக்கிறது ஒரு இடத்துலையும் இருந்தாலும் இதே மாதிரி நீங்கள் தைக்கலாம். நீங்களே ஆரி போட்டு தைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த அவுட்லைனை மட்டும் விட்டுருங்க. இந்த இதெல்லாம் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இதை அடித்து திருப்பிட்டு இந்த இதில் தையல் தெரிஞ்சாலும் நீங்கள் இந்த லைனை கொடுக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும், நீட்டாகிடும். இன்னும் ரொம்ப இதை விட இன்னும் ரொம்ப நீட்டாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.